குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே ஜேஇ மெயின்ஸ் கோர்ஸ் பிளான் பண்ணோம் இல்லையா, அதில் சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பேஸ் பண்ணி சில சம் சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த சம் தெரியலனாலும் கண்டிப்பாக கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சப்போஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும்னாலும் கேளுங்க. தட் இஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும்னா நீங்கள் நிறைய படித்து இன்னும் நான் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நான் பேசிக்காக படிக்கிறதுக்கே எனக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அது லேசினஸ்டாக அப்படி செய்யக்கூடாது. ஸோ பேசிக்காக நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், பெரிய பெரிய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே கொஷின் செலக்ட் பண்ணிட்டு வரலாம். இல்லை எனக்கு இந்தந்த கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதிரியான டிஃபிகல்ட் லெவல் கொஷின் என் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் நான் அவைலபிளாக இல்லைன்னா வேற டியூட்டர் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பட் ஒருவேளை நான் அவைலபிளாக இருந்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். தட் இஸ் ரொம்ப டிஃபிகல்ட் லெவலுக்கு தான். ஸோ பேசிக் லெவலில் நீங்கள், அதாவது நீட் லெவல், ஜேஇ மெயின்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கிடணும். அப்படி இருந்தால் நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் வரேன். பட் சால்வ் பண்ணுறப்போ உங்க கூட சேர்ந்து சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி அது சம்மந்தமான கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜிஓசியில் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் செகண்ட் லெசன் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை, அந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து இதுக்குரிய சம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ரொம்ப ஈஸிடா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நம்ம இங்கே கற்றுக்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஆட்டம் படிக்கிறீங்க இல்லையா 12th, அதோட டெரிவேஷனை சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஒன்று தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஆட்டமில் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, ரெண்டு ஒன்று தான். ஸோ இதை கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் அதையும் கற்றுக்கிடுவீங்க. ஆக்சுவலாக குவாண்டம் நம்பர்ஸில் இருந்தால் பியூர் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் உள்ளே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ஃபிசிக்ஸ் கான்செப்டை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் உள்ள ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துக்க போகிறோம். ஃபார்முலாஸ் வித் டெரிவேஷனோட, தேவைப்படுற இடத்துல டெரிவேஷனோட. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்னன்னா தாம்சன் அட்டாமிக் மாடல். தாம்சன் அட்டாமிக் மாடல்ங்கிறது என்னதுப்பா? ஆக்சுவலாக அவர் வந்து வாட்டர்மெலன் மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா. சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சில எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு அட்டாமிக் மாடல் கொடுத்துருந்தாரு. அந்த அட்டாமிக் மாடல் பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த இதை படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது என்னன்னா வாட்டர்மெலன் மாடல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டம் முழுக்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதில் நெகட்டிவ் சார்ஜ் வில் பி எம்பெடட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நெகட்டிவ் சார்ஜ் எம்பெடட் லைக் சீட்ஸ். அதை தான் நம்ம ஒரு வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் யோசிச்சபடி கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கேத்தோட் ரே, அதாவது கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு மெட்டல் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் கரண்ட் அப்ளை பண்ண உடனே இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்து பாசிட்டிவ் சார்ஜை தேடி ஓடும். தட் இஸ் ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதாவது இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் இருக்கும், அந்த பாசிட்டிவ் சார்ஜை தேடி ஓடும். அதை வச்சு இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த மெட்டல் பிளேட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டில் உள்ள எல்லாமே, அதாவது ஆக்சுவலாக கேத்தோடு சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கேத்தோடு சார்ஜில் உள்ள பிளேட்டில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸுமே வாட்டர்மெலன் மாடல் மாதிரி இருக்குது. ஸோ தட்டி விட்டா டக்குன்னு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொடுத்துருந்தாரு. பட் இவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, இவரோட ஃபெயிலியர் திங் என்ன அப்படின்னா, ஆட்டம் ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக இருந்திருந்தது, ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளனேஷன் வந்து இவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக இல்லை. ஆட்டமில் ஸ்பியர் முழுக்க பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டெவலப் ஆனது இவர் கன்க்ளூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் இவர்கிட்ட தாம்சன் அட்டாமிக் மாடலில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, E/m ரேஷியோப்பா. E/m ரேஷியோ, அதாவது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் சார்ஜ் ஆஃப் புரோட்டான் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁻19 கூலும். E/m ரேஷியோ இருக்கிறதுலையே எலக்ட்ரானுக்கு தான் ஜாஸ்தி. அதாவது எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் சின்ன மாஸில் ஈங்கிற சார்ஜ் இருக்கு. இது புரோட்டானை பொறுத்த வரைக்கும் பெரிய மாஸ், எலக்ட்ரானை விட 1000 மடங்கு பெரிய மாஸ் புரோட்டான். அந்த புரோட்டான்லேயே ஈங்கிற சார்ஜ் இருக்கு. பட் இது ப்ளஸ் டைரக்ஷன் மாற்றி இருக்கு, இது மைனஸ் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ மாஸை பொறுத்து தான் நம்ம என்ன நினைப்போம், ரெண்டுல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் ரியலி சார்ஜ் எதில் அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரானில் தான் சார்ஜ் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுறது, E/m ரேஷியோ. ஸோ கொஞ்சமான மாஸ்லேயே அந்த ஓவரால் புரோட்டான் பெரிய 1000 டைம்ஸ் மோர் தென் இந்த மாஸ் இருக்கிற
இதில் இருக்கிற சார்ஜும் கொஞ்சம் மாஸில் இருக்கிற சார்ஜ் ஈக்குவலாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக E/m ரேஷியோ ஃபார் எலக்ட்ரான் வில் பி ஃபார் மோர் கிரேட்டர் தென் E/m ரேஷியோ ஃபார் ப்ரோட்டான். அண்ட் தென் E/m ரேஷியோ ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு 2வது எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்கிறேன். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பற்றி வருவோம். ஸோ இதான் இவர் கண்டுபிடிச்ச கன்க்ளூஷன். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ E/m ரேஷியோ ஃபார் நியூட்ரான் வில் பி 0. ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்னா ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி 9 × 10⁻9.1 9.1 × 10⁻−31 கிலோகிராம். நான் SI யூனிட்லேயே கொடுக்குறேன். அண்ட் தென் மாஸ் ஆஃப் புரோட்டான் வில் பி, தட் இஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் என்ன, ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜனில் நியூட்ரான் கிடையாது. ஏன்னா நியூட்ரான் வில் கிவ் அ பைண்டிங் எனர்ஜி ஃபார் தட் புரோட்டான். அதாவது புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று ரிப்பல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கம்மு மாதிரி தான் நியூட்ரான். பட் ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் தானே இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு கம்மு தேவையில்லைங்கிறதுனால நியூட்ரான் அதில் கிடையாது. ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம் அப்படின்னா புரோட்டானை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அதில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் எப்பயுமே புரோட்டானை H+ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் வில் பி 1.66 × 10⁻27 கிலோகிராம். அண்ட் தென் மாஸ் ஆஃப் நியூட்ரான் வில் பி த சேம் லைக் மாஸ் ஆஃப் புரோட்டான், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 1.663 சம்திங் இருக்கும். ஆனால் இது வந்து 1.662 சம்திங் இருக்கும். ஸோ 1.66 × 10⁻27 கிலோகிராம். அவ்வளோ மைனூட்டான வித்தியாசம் இங்கே தேவையில்லை. நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் படிப்பீங்க இல்லையா, அதை நியூக்ளியஸ் படிப்பீங்களா, அங்கே இது தேவை. ஸோ தாம்சனில் நம்மளுக்கு கிடைச்ச கரெக்டான விஷயம் என்னென்னா E/m ரேஷியோ. ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஆனோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்குப்பா. கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கேஸ் இன்சைடு த வேக்கம் டியூப். அதாவது இந்த டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற கேஸை பொறுத்து எலக்ட்ரான்ஸ் உடைய தன்மை மாறாது. ஆனால் இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல இருக்கு இல்லையா, அந்த கேஸ் தான் அயனைஸ் ஆகி ஆனோட் ரேஸாக வெளியே வரும். ஆனோட்லேருந்து சில ரேஸ் வெளியே வரும் இல்லையா, அந்த ரேஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஆனோட் ரே. ஸோ ஆனோட்லேருந்து வர ரேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு அயானிக் ஸ்பீசிஸ் ஆஃப் த கேஸ் இன் த வேக்கம் டியூப். வேக்கம் டியூப்னு சொல்லக்கூடாது. அந்த டியூப்ல டிஸ்சார்ஜ் டியூப்ல இருக்கிற அயான்ஸ் இருக்கு இல்லையா, கேசியஸ் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதனுடைய அயான்ஸ் தான் ஆனோட்லேருந்து வெளியே வரும். இது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சிருக்க விஷயம் தானே, இருந்தாலும் ரீகன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பேஸ் பண்ண கொஸ்டின் இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் பற்றி போதுமான அளவுக்கு நிறைய தடவை படிச்சிருப்பீங்கடா. அவர் அதில் இருக்கிற அப்சர்வேஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒருவேளை இவர் சொல்றபடி, தட் இஸ் தாம்சன் சொல்றபடி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்ல அவர் பண்ண ரூதர்ஃபோர்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா தாம்சன் சொன்னபடி எல்லாம் கரெக்டா இருந்திருந்ததுன்னா அவர் நியூக்ளியஸ் சார்ஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்றாரு. நான் ஆல்ஃபா பார்ட்டிகளை வச்சு ஹிட் பண்றேன். ஆல்ஃபா பார்ட்டிகிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹீலியத்திலிருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா ஹீலியத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆக்சுவலாக ஹீலியத்தில் 2, 4, அதாவது இது மாஸ் நம்பர், இது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் 2ன்னா 2 புரோட்டான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் நியூட்ரல் ஆட்டம்ல. ஆனா இப்போ நான் 2 எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டேன்னா 2 புரோட்டான் மட்டும் இருக்கும். தட் இஸ் கால்டு த டை பாசிட்டிவ் சார்ஜ். அதை தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்றோம். ஸோ டை பாசிட்டிவ் சார்ஜோட ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கும்போது ஒருவேளை ஆட்டம் முழுக்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எல்லா பார்ட்டிகளும் ரிட்டர்ன் ஆயிருக்கணும். ஆனால் பெரும்பாலான ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன ஆச்சு அப்படின்னா பாஸ் ஆன் பண்ணி போயிருச்சு. தட் இஸ் டிஃப்ளெக்டட் ஆங்கிள் வில் பி approximately equal to 0 degree and deflection angle some of the casesக்கு தான் less than 90 degree. அதாவது some very few particles, அதாவது most particlesக்கு இப்படி தான் இருந்தது. few particlesக்கு எப்படி இருந்தது அப்படின்னா few alpha particles என்ன ஆயிடுச்சு அப்படின்னா deflected angle approximately less than 90 degree. ஸோ லெஸ் தென் 90 டிகிரிக்கு இருந்தது. மோர் தென் 90 டிகிரிக்கு ரொம்ப சில பார்ட்டிகல்ஸ் தான், வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அதாவது இப்போ 20,000 பார்ட்டிகல் எடுத்தாங்கன்னா, இது என்சிஆர்ல கொடுத்துருக்கிற டேட்டா, 20,000 பார்ட்டிகல் எடுத்திருந்தாங்கன்னா among 20,000 only one alpha particle gets deflected angle theta that will be approximately equal to 180 degree. 20,000ல among 20,000 only one particle will give this deflection angle, only one particle. ஸோ 1 ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கொடுக்குதுங்கிறத வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டத்தில் மாஸ் போர்ஷனுங்கிறது சென்டர் மட்டும்தான், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பேஸை தான் ஆக்குப்பை பண்ணும். அந்த ஸ்பேஸை அவர் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் மெத்தடில் தான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸை தெளிவாக சொல்லிடுறாரு. தட் வில் பி R0 இன்ட்டு 10 R0 இன்ட்டு 8 to the power 1/3. கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது நியூக்ளியஸோட ரேடியஸ். R0ங்கிறது 1.1 இன்ட்டு 10 to the power -15 ஃபெம்டோமீட்டர். -15ங்கிறது ஃபெம்டோன் மீட்டர் ரீஜியன். ஏங்கிறது மாஸ் நம்பர். ஏங்கிறது அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டு உங்களை குழப்பிக்கிட்டே இருப்பீங்கடா, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆட்டமை நீங்கள் எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா ஏங்கிறது மாஸ் நம்பர், இசட்டுங்கிறது தான் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ இதில் அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஓகே, அவர் ஒரு மாடல் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தட் இஸ் ஆல் பிளானட்டோரியம் மாடல். அதாவது எர்த் சன்னை சுற்றி வந்து நம்ம பிளானட்ஸ் வருது இல்லையா, அது மாதிரி தான் எலக்ட்ரான்ஸுங்கிறத அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே, இவர் யூஸ் பண்ண மினிமம் அப்ரோச் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெரைவ் பண்ணியிருப்பாரு. அதை இவர் இவ்வளோ ஈஸியாக டெரைவ் பண்ணியிருக்காரு. அப்போ சயின்டிஃபிக் மெத்தடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்ன விஷயங்கள்ல தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இவருக்கு டெரைவ் பண்ணியிருக்கிற வழியை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ மினிமம் அப்ரோச் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிக்கில் நீங்கள் ஒரு ஆட்டத்தை பார்த்து சூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எந்த இடம் வரைக்கும் போக முடியும் மேக்ஸிமம் அந்த நியூக்ளியஸில். இப்போ நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கிள், பாசிட்டிவ் சார்ஜ் பிளேசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ், அதாவது இந்த இன்சைடு தான் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸை எவ்வளவு தூரம் நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் அப்ரோச் பண்ண முடியுது? இங்கேயே விழுந்துருதா, இல்லை இங்கே பவுன்ஸ் பேக் ஆயிடுதா, கரெக்டாக இதை அப்ரோச் பண்ணுற இடம் இதை ஊடுருவி போகிற மாதிரி வரைக்கும் போகுதா, இல்லை இந்த இடத்துலயே அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிருதா அப்படிங்கிறத, எந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதுங்கிறது, எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும், மினிமம் நியூக்ளியஸை இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் அப்ரோச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா நம்ம அல்ப்ரா பாசிட்டிவ் பார்ட்டிக்கிள். அதுக்கு பேர் தான் மினிமம் டிஸ்டன்ஸ், தட் இஸ் மினிமம் அப்ரோச். இந்த மினிமம் அப்ரோச் அவர் எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதாவது இப்போ நான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இல்லை சம் அதர் பார்ட்டிக்கிளை நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த பார்ட்டிக்கிள் நின்றும். ஏன் நிற்கிது, இங்கே வரைக்கும் அதால் போக முடிஞ்சு, இங்கே ஏன் நின்றுது அது அப்படின்னா, இந்த இடத்துல இங்கேயும் ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் மேலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக்காக ரிப்பல் பண்ணுது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஒரு கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணுறேன். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க, 1/2 mv ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இது கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது எங்கே ஸ்டாப் பண்ணப்படுதோ. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி முழுக்க இந்த பார்ட்டிகளை நிற்க வைக்கணும்னா அந்த கைனடிக் எனர்ஜி அப்படியே ஆப்போசிட் ஒன்று எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா கே இன்ட்டு இசட் இ ஸ்கொயர்டு. அதாவது இது எப்படி வருதுங்கிறத பாருங்க. கேங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 1/4π எப்சிலான் நாட். 1/4π எப்சிலான் நாட்டு. இதை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, Q1 Q2 டிவைடட் பை ஆர். ஸோ Q1ங்கிறது என்ன, நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ், அது வேற ஒன்றும் இல்லை 2e. Q2ங்கிறது என்னது, நம்ம நியூக்ளியஸோட சார்ஜ். எந்த ஒரு நியூக்ளியஸாக இருந்தாலும் அதில் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டான்ஸ் உள்ள இருக்கு இல்லையா, டிவைடட் பை மினிமம் அப்ரோச். ஸோ எந்த டிஸ்டன்ஸில் அதால் நிற்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல தான், எந்த இடத்துல நிப்பாட்டப்படுதோ அந்த இடத்துல தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1/2 mv ஆல்ஃபா ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு கே. 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக கே போட்டிருக்கேன்டா. இசட்டு 2 ஆல்ரெடி ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் 2 சார்ஜ் இருக்கிறதுனால இசட் இ ஸ்கொயர் டிவைடட் பை மினிமம் அப்ரோச். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து மினிமம் அப்ரோச்சை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த மாதிரி இதெல்லாம் கொஷின் கேட்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்டா. ஏன்னா ரொம்ப பேசிக்காக நிறைய கேட்டு இதாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது மினிமம் அப்ரோச், ஓகே. பட் இந்த மாடலும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ஸ்டெபிலிட்டி கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். அது என்ன அப்படின்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல். போர்ஸ் அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் 4 பாஸ்டுலேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது மற்றவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தியரிட்டிக்கல் கன்க்ளூஷன் அவர் கொடுக்குறாரு இல்லையா. கன்க்ளூஷன் கொடுத்து அண்ட் ஃபார்முலாவை அவரே டெரைவ் பண்ணுறாரு. அந்த ஃபார்முலா படி கண்டுபிடிச்சது எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குங்கிறத ஸ்பெக்ட்ரம் வச்சு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஹைட்ரஜனோட எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வச்சு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
போர் அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து சும்மா எல்லா இடத்துலையும் ரேண்டமாலாம் சுற்றி வர முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல் இருக்கு. அந்த எனர்ஜி லெவல், அதாவது எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் பர்டிகுலர் எனர்ஜி லெவல், அதை தான் KLMNன்னு சொல்றாரு. ஹைட்ரஜனை எடுத்து தான் அவர் அப்ரோச் பண்றாரு. ஸோ 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இவர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்டாகவும் கொடுத்துட்டாருப்பா. ஸோ கேங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் செல், எல்லுங்கிறது செகண்ட் செல், எம்ங்கிறது தேர்ட் செல், என்னங்கிறது ஃபோர்த் செல். ஸோ இதெல்லாம் மினி ஸ்மால் என்ல இண்டிகேட் பண்றாரு. ஸோ டெஃபினட் எனர்ஜி லெவல், அதாவது எனர்ஜி லெவல்னு சொல்லலாம், இதை ஆர்பிட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஷெல் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிட் ஆர் ஷெல், வாட் எவர் மேபி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, தென் ரெண்டாவது விஷயம், இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்ட்லேட் கொடுத்தாச்சு, ரெண்டாவது பாஸ்ட்லேட். ஸோ எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஸோ MVN இன்ட்டு RN. ஏன் அப்படி சொல்கிறேன், என்னங்கிறது எனர்ஜி லெவல், ஆர்பிட், அதனுடைய ரேடியஸ். அந்த எனர்ஜியில் சுற்றி வரணும்னா அது ஒரு வெலாசிட்டி பர்டிகுலராக மெயின்டைன் ஆகணும் அந்த எலக்ட்ரானுக்கு. தட் வில் பி ஈக்குவல் டு NH/2πன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ப்ரொபோஷனல் டு த எனர்ஜி லெவலா, எல்லாமே எனர்ஜி லெவலை வச்சு தான் சொல்கிறாரு. இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் H/2π. ஸோ இது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது எனர்ஜியை லாஸ் பண்ணாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் எனர்ஜி லாஸ் பண்ணும். சப்போஸ் ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா எனர்ஜியை எமிட் பண்ணும். தட் இஸ் கால்டு எமிஷன். ஸோ ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு போய் தான் அதனுடைய எனர்ஜி லெவலை நம்ம மாற்ற முடியும், எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை மாற்ற முடியும். நம்ம அந்த பர்டிகுலர் லெவல்ல இருந்தே வெலாசிட்டி மாறாது. அதனால என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வெளியவும் போகாது, உள்ளேயும் உள்ளாது. அதாவது ஒரு கயிறை வச்சு ஒரு கயிறில் கல்லை கட்டி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்பீடை அதிகமாக்குனீங்கன்னா வெளியே பறந்துடும், ஸ்பீடை கம்மியாக்குனீங்கன்னா உள்ளே விழுந்துடும். சப்போஸ் ஸ்பீடு அதிகமாகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கயரோட லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாகி அடுத்த ஆர்பிட்டில் போய் சுற்ற ஆரம்பிச்சிரும். இல்லை ஸ்பீடுக்கு அதுக்கேற்றாப்புல முன்னாடியோ இல்லை அடுத்த ஆர்பிட்லேயோ போய் சுற்ற ஆரம்பிச்சிரும். அதுதான் இவரோட கன்க்ளூஷன். ஸோ ஒரே எனர்ஜி லெவலில் அதோட எனர்ஜியை கூட்டவோ குறைக்கவும் முடியாது. அடுத்த எனர்ஜி லெவலுக்கு ஒருவேளை எனர்ஜி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு அடுத்த எனர்ஜி லெவலுக்கு தான் அது போகுமே தவிர்த்து அந்த இடத்துலையே நிற்காது, அந்த இடத்துலையே ஹையர் வெலாசிட்டிலாம் சுத்தாது. ஸோ டெஃபினைட் எனர்ஜி இருக்க போது, டெஃபினைட் வெலாசிட்டி இருக்க போது, டெஃபினைட் ரேடியஸ் இருக்க போது. இதெல்லாம் இவர் ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இல்லையா, இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி காட்டுறாராங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா டெரிவேஷன் கொடுக்குறாருடா. நம்ம டெரிவேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெரிவேஷன் இது கொடுக்க போகிறேன் அப்படின்னா போர்ஸ் ரேடியஸ். ரொம்ப ரொம்ப ஈஸிடா, போர்ஸ் ரேடியஸ். இதை வந்து உங்களுக்கு ரேடியஸ் டெரிவேஷன் 12th ரேடியஸ் கேட்கலாம், இல்லாட்டி எனர்ஜி கேட்கலாம், இல்லாட்டி வெலாசிட்டி டெரிவேஷன் கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 12th ஃபிசிக்ஸில் ஆட்டமில் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ போர்ஸ் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு ஃபார்முலாவை தாண்டா எடுத்துக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் உள்ளே விழலை வெளியே விழலை அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்சைடு பிடிச்சி எழுக்குது இல்லையா, அதாவது 1 எலக்ட்ரான் சிஸ்டத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இந்த எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான் மேலே இந்த ஓவரால் பாசிட்டிவ் சார்ஜ் கான்சன்ட்ரேட் பண்ணுது இல்லையா. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் இன்ட்டு அதனுடைய சார்ஜ். இந்த சார்ஜை கண்ட்ரோல் பண்ண போகுது. எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், K 1/4πε0 ZE ஒரு சார்ஜ் Q1 அண்ட் Q2 டிவைடட் பை R², RN எடுத்துக்கிறேன். ஏன் RN எடுத்துக்கிறேன், அது பர்டிகுலர் ஆர்பிட்ல சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, RN². இது ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருந்திருந்தாதான் அது உள்ளே விழாமல் வெளியே விழாமல் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, MVN². ரொட்டேஷனல் மோஷனில் படிச்சிருக்கீங்க இல்லையா, MVN² டிவைடட் பை RN. ஸோ நீங்கள் இப்போ RN கேன்சல் பண்ணிடலாமா, RN கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வரப்போகிறது KZE² டிவைடட் பை RN MVN². சரி, இப்போ நம்மளுக்கு RN கண்டுபிடிக்கணும், VN இடைஞ்சலாக இருக்குது, மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். Z நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, எந்த ஆட்டம் நம்ம எடுக்க போகிறோங்கிறது. Kங்கிறது கான்ஸ்டன்ட், Eங்கிறது கான்ஸ்டன்ட், M மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே சுற்றி வருது. ஸோ எந்த சுற்றி வருதோ அதனுடைய சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தாண்டா. ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாமே தெரியும், VN மட்டும் தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் MVN RN
இது என்ன சொன்னோம்? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான், போரோட செகண்ட் பாஸ்டுலேட், nh/2π. இந்த 2 ஃபார்முலாவை தவிர்த்து வேற எந்த ஃபார்முலா வச்சு நம்ம டெரைவ் பண்ண போறது இல்லை. ஸோ டெரிவேஷன் ஸ்பாட்ல தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். இந்த 2 ஃபார்முலா தான், அதுவுமே இந்த ஃபார்முலா லாஜிக்கலாக தான் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் இப்படி இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான் வெளியே விட மாட்டேங்குது அப்படிங்கிறது லாஜிக்கலாக தான் ஞாபகத்தில் வரணும், மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் ஓரியன்ட். ஸோ இப்போ mvn², இப்போ vn²க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ vnனா என்ன இருக்கும்? nh/2πm × rn, ரைட்? ஸோ இப்போ vn²னா என்ன வரும்? n² h² / 4π² m² × rn², ரைட்? ஸோ இதை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எதுக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் vn²க்கு பதிலாக. ஸோ kZe² / rn அப்படியே இருக்கட்டும். me into vn²க்கு பதிலாக என்ன? n² h² / 4π² m² rn². ஸோ ஸ்கொயர்ட் இது கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வர்றது இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு rn மட்டும் மிச்சமாக இருக்கு இல்லையா? அந்த rn தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க. ஒரு மாஸ் கேன்சல் ஆயிருண்டா, இந்த இருக்கு இல்லையா? ஒரு மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ rn மிச்சமாக இருக்குது. இந்த rn இந்த பக்கம் வந்துடும். So Rn will be equal to n² h² / kZe² 4π² mass of electron. அவ்வளோதான்ப்பா. இதுதான் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரானுடைய இந்த 10th ஆர்பிட்டோட டெரிவேஷன் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் கான்ஸ்டன்ட் பாருங்களேன். Rn that will be proportional to what? n கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரி ஆகும். z வேரி ஆகும். மற்றபடி இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.53 n² / z ஆம்ஸ்ட்ராங் டிகிரி. இதுதான் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஃபார்முலா தான் முன்னாடிலாம் கெமிஸ்ட்ரியில் கொடுப்போம். பட் ஆனால் இப்போ ஃபுல் டெரிவேஷனையும் சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க Rn டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E² இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு E² கேட்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதை யோசிச்சு அந்த நேரம் டென்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 ஃபார்முலா தான். இதுலேருந்து ஸ்பாட்டில் ஒரு 1 minute வித்தின் 30 secondsல இந்த டெரிவேஷனை முடிச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா தான் பெட்டர். இதை மனப்பாடம் பண்ணிட்டு இதை நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு போனீங்கன்னா இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக பின்னாடி வரப்போகுது, குழப்பம் வேண்டாம். அதனால ஸோ இந்த 2 ஃபார்முலாங்கிறது ரொம்ப ஈஸி தான், அதுலேருந்து டெரைவ் பண்ண கற்றுக்கோங்க. தென் செகண்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவும் ரொம்ப சிம்பிள்டா, அப்படியே தூக்குங்க. 2 ஃபார்முலாவை தூக்க சொன்னேன். என்ன? kZe² / rn², சாரி ரைட், கரெக்ட், rn² அண்ட் mvn² / rn. இது ரெண்டையும் அப்படி எடுங்க. அதே மாதிரி இன்னொன்று இருந்தது இல்லையா? mvrn that will be equal to nh/2π, ரைட்? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இருக்குல்லையே அந்த ஃபார்முலாவில் நான் m × vn அப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி vn தனியாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா kZe² / rn மட்டும் வரும். ஏன்னா ஒரு rn கேன்சல் ஆயிரும். ஸோ vn மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு kZe² / mvn × rn. mvnக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஏற்கனவே ஒரு rn இருக்கு, அது இருக்கட்டும். mvn இந்த பக்கம் கிராஸ் ஆகி வரும். ஸோ nh/2π அப்போ rn ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ vn now will be equal to என்ன வருதுன்னு பாருங்கப்பா, kZe² 2π மேலே வந்துடும், 2π / nh. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் ப்ரொபோஷனல் டு z வேரியபிள், n வேரியபிள், z/n. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் vn is equal to 2.18. அப்ராக்சிமேட்டாக நான் 2.8ன்னு எடுத்துக்கிடுவேன். ஸோ எலக்ட்ரான் தான் ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், லைட்டுக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக ஓடுற பார்ட்டிக்கல் இதுதான். ஸோ 2.18 × 10⁶ z/n m/s. இது ஜென்ரலாக முன்னாடி நாங்கள் கொடுக்குற ஃபார்முலா. பட் இப்போ நாங்கள் டெரிவேஷனோட தான் கொடுக்குறோம். ஸோ டெரிவேஷனோட நீங்கள் படிச்சுக்கோங்கடா. ஏன்னா வர ஹெவி காம்படிஷன் போய்கிட்டே இருக்குது. அதனால டெரிவேஷன் கண்டிப்பாக தேவை. சரி, அடுத்தது போகலாம். இப்போ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட். இப்போ எனர்ஜினா என்ன? ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி அந்த nth ஆர்பிட்டில் எப்படி இருக்கும்னா அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜினா என்ன? 1/2 mv². பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? kZe -
ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் ப்ளஸ் சார்ஜுக்கும் இடையில உள்ளது தான் பார்த்தோமே தவிர்த்து அதனால் அங்கே ப்ளஸ் வந்துச்சு இங்கே. ஆனால் இங்கே எலக்ட்ரானுக்கும் அந்த நியூக்ளியஸுக்கும் பார்க்குறோம். ஸோ டிவைடட் பை ஆர்என். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம்வி ஸ்கொயர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். எம்வி ஸ்கொயர்ட்னா இந்த ஆர்என் கேன்சல் ஆகிட்டு என்ன ஆயிரும்? KZE ஸ்கொயர்ட். ஸோ இந்த எம் half mv squared. மறுபடியும் அதே ஃபார்முலாவை தான் தூக்குறோம். என்ன தூக்குறோம்? KZE squared divided by RN squared. That is force will be equal to centripetal force. That is Coulombic attractive force that will be equal to centripetal force. Coulombic force வந்து attractive force. Centripetal force வந்து வெளியே பறக்கிறதுக்குரிய force. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் உள்ளேயும் விழலை வெளியேயும் விழலைங்கிறது தான் நம்ம கன்க்ளூஷன், போரோட கன்க்ளூஷன். ஸோ இதில் ஆர்என் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்வி ஸ்கொயர்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டிங்களா? 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. எம்வி ஸ்கொயர்டுக்கு மட்டும் பதிலாக அதை போடுங்க. KZE ஸ்கொயர் டிவைடட் பை RN. இது என்ன ஆகும்? -KZE ஸ்கொயர் டிவைடட் பை RN. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 1/2 -1/2 KZE ஸ்கொயர் டிவைடட் பை RN. அதனால தான் உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் வில் பி ஈக்குவல் டு, எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இந்த RNக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே பண்ண டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆகி -13.6 Z ஸ்கொயர் டிவைடட் பை N ஸ்கொயர்டு வரும்டா. இந்த ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் அந்த Z ஸ்கொயர் டிவைட் பை N ஸ்கொயர்டு வருது தெரியும். அது தேவையில்லை. எனர்ஜி டெரிவேஷனுக்கு மேக்ஸிமம் அது தேவையில்லை. Z ஸ்கொயர் டிவைட் பை N ஸ்கொயர்டு. அப்படி வேணும்னாலும் 2 minutes ஆகும். RN டெரிவேஷன் ஒரு 2 minutesல ரஃபாக போட்டுட்டு அந்த RNக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். இங்கே நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கன்ஃபியூஷனில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க மேம், ஒரு இடத்துல வேறு மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க மேம். அதெல்லாம் வேண்டாம். அந்த எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டத்தை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம்னா இந்த 13.6 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதை நீங்கள் ஒருவேளை ஜூலில் கேட்டிருந்தாங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் வேறு வேறு வேல்யூ வருது இல்லையா, இது எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டமில் இருக்குது. இப்போ ஜூல் பெர் ஆட்டமில் வேணும்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் வில் பி ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 ஜூல். ஸோ இதை நீங்கள் ஜூலில் எழுதணும்னா நீங்கள் அப்போ 1.6ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதாவது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் இங்கே பெர் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஜூல் பெர் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பெர் மோலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 6.023 × 10⁻23. ஸோ மொத்தமாக 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தட் nth ஆர்பிட். சரி, இதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்டா. பட் இருக்கிற மீதி ஃபார்முலாவை இந்த இடத்துல கொடுத்துறேன். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேடியல் நோட் அண்ட் ஆங்குலர் நோட். ரேடியல் நோடுக்குரிய ஃபார்முலா n-l-1. ஆங்குலர் நோடுக்குரிய ஃபார்முலா வெறும் எல். ஸோ n, l இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது வேறு ஒன்றும் இல்லைடா, குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா n. இது ஏன் வருது? அதான் போர் எல்லாமே கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா, போர் கொடுத்தது 1 எலக்ட்ரான் சிஸ்டம். அதுக்கப்புறம் குவாண்டம் தியரியை கொஞ்சம் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி அவரோட கன்க்ளூஷன் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு எலக்ட்ரானுடைய பொசிஷனை நம்ம ஈஸியாக அலாக்கேட் பண்ணலாங்கிறதுக்காக n அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஈஸியாக அலோகேட் பண்ணால் குவாண்டம் தியரியை அலோகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொசிஷன், எலக்ட்ரானோட பொசிஷன் அலோகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிடணுங்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு குவாண்டம் நம்பரை வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானுடைய பொசிஷன் எந்த செல்லில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என். இப்போ எலக்ட்ரான் வந்து எந்த டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கு, எந்த டைரக்ஷனில் அதை சுற்றி பிளேஸ் ஆகிருக்கு, நியூக்ளியஸை சுற்றி எந்த டைரக்ஷனில் பிளேஸ் ஆகிருக்கு, இந்த ஆர்பிட்டில் சுற்றி வரும், எந்த டைரக்ஷனில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறத சொல்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். ஸோ இது டைரக்ஷன் டிபெண்ட். அதாவது இது ஷெல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை சப்ஷெல்னு சொல்லலாம், ஸ்மால் எல். இது சப்செல், ஆர்பிட்டால் கிடையாதுடா, சப்ஷெல். ஸோ சப்செல் வந்து என்னென்ன லெவலில் இருக்கலாம் அப்படின்னா ஸ்பெரிக்கல், சிங்கிள் டம்பிள், டபுள் டம்பிளில் இருக்கலாம். அடுத்தது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் எதை கொடுக்குது அப்படின்னா ஓரியன்டேஷனை கொடுக்குது. ஸோ இதை நான் டைரக்ஷன் சொல்லிட்டேன்னா ஷேப்பை சொல்கிறதுக்கு பேர் தான் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் டைரக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் நம்ம டைரக்ஷனை பற்றி படிச்சுக்கிடலாம், தட் இஸ் ஓரியன்டேஷனை பற்றி படிச்சுக்கிடலாம். அதைத்தான் நம்ம ஆர்பிட்டால், அதாவது செல்லு சப்செல்லாக பிரியுது, சப்செல் மறுபடியும் ஆர்பிட்டாலாக பிரியுது. ஸோ எஸ்ல வந்து ஆர்பிட்டால் கிடையாது, ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும்தான், தட் இஸ் சப் எனர்ஜி லெவல் கிடையாது.
Pல வந்து p ஆர்பிட்டால் p சப் எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா, அது 3 ஆர்பிட்டாலா பிரியும். d சப் எனர்ஜி லெவல் 5 ஆர்பிட்டாலா இருக்கும். F சப் எனர்ஜி லெவல் 7 ஆர்பிட்டாலா இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறது 0, இந்த பக்கம் இருக்கிற டைரக்ஷன் -1 +1. அதாவது இது என்ன மேக்னெட்டிக் பவரை காட்டுதோ அதுக்கு ஆப்போசிட்டா இது நெகட்டிவா காட்டும். ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுங்கிற இண்டிகேஷன் தானே தவிர்த்து இந்த நம்பருக்கெல்லாம் அளவு கிடையாது. சும்மா இதை வந்து என்னன்னா இங்க இந்த இந்த டி ஆர்பிட்டால் வந்து +1, அதாவது ஒரு 10 அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது மேக்னெட்டிக் எஃபெக்டால அப்படின்னா இது -10 அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு அர்த்தம்டா. இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்ல ரொம்ப விரிவா படிப்போம். பட் உங்களுக்கு இப்போ பேசிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வருங்கிறதுக்காக அதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லை. அதாவது என்னன்னா ஜஸ்ட் இது ஒரு நம்பர் டு இண்டிகேட் த பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான். எஸ்ங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர், எய்தர் +½ ஆர் -½ இது அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி ஒருக்கா. தேங்க்யூடா.